தைரியமாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். பஸ் வராத ஊரில் பொண்ணு எடுக்காதன்னு எங்கள் ஆத்தா கிட்ட சொன்னேன், கேட்கல. பொண்ணை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சுடி, இன்னும் உங்கள் ஊருக்கு பஸ் விடலை. நடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன இன்னும் கவட்டையை காணும்? 2 பொண்டாட்டிக்கும் பயில் சொல்லிட்டு இழுத்துன்னு வர வேணாவா? ஏதோ வந்துட்டாப்ல. என்ன சாப்பாடு? பிரியாணி. நக்கலை பார்த்தியா? கஞ்சியை போய் பிரியாணிங்கிறாரு. அதான்டா ஐஸ் பிரியாணி. ஓ இதெல்லாம் ஒரு வாட்டி சொன்னால் புரியாத உனக்கு? ஏன் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கா? அவன் 1 வருஷத்துக்கு முன்னாடி 1 பவுன் நகையை போட்டேன். அன்னைக்கு வித்த விலை என்ன? இன்னைக்கு அதே 1 பவுன் நகையை போட சொல்கிறேன். இன்னைக்கு 1 பவுன் எவ்வளோ தெரியுமா? 1.5 லட்சம் ரூபா. எப்படி போடுறது? நீ கொடுக்குற தொந்தரவு தாங்க மாட்டாம நான் போய் தலையை அடமானம் வச்சு 1.5 லட்சம் ரூபாய்க்கு 1 பவுன் நகை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். யார் அது? டேய், உன் மாமா வரேன்டா. சும்மா வைடி போன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். உன் டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நானே ஒத்தையில் காட்டு பாதையில் வந்துக்கிட்டு இருக்கேன். நகை இருக்குன்னு தெரிஞ்சா எவனாவது பறிச்சிட போகிறாங்க. வைடி, வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன்ல. சிவகுழந்து மாமா இவனுங்களா? வச்சிடுறேன். என்ன சிவகுழந்து மாமா, ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? பார்த்தா தெரியலையா? இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இந்த உச்சி வெயில்ல 3 பேரும் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடு மேய்ச்சிட்டு குஞ்சுன்னு இருக்கோம். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நாடு போகிற பக்கத்தில் இன்னும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. நேற்று பாரு 4 பேர் சந்தர்மணத்துக்கு போயிருக்காங்க. இன்னும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஐடி கம்பெனியில் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்காம ஒரு போய் உள்ளே போக முடியாது தெரியுமா? ஐடி கம்பெனி அங்கே வாட்ச்மேனாக தானே இருக்கானே. ரூட்டை மாற்றிடுவோம். சரி, நம்ம ஊரில் என்னடா விசேஷம்? விசேஷம்மா, பெரிய சம்பவமே நடந்துக்குதே. என்னடா சம்பவம்? ஏய், நீயே சொல்லு. அதை ஏன் மாமா கேட்குற? அந்த கரடிப்பள்ளம் பக்கத்துல செம்மண் ரோடு இருக்குல்ல, ஆமா, அதுக்கு பக்கத்துல ஈச்சங்காடு இருக்கு பாருங்க. அங்க ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் நடந்து போயிட்டு இருந்தாங்க மாமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? தாமரை, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? டாக்டர் சொன்னது கேட்டு. அப்படியா? இல்லையா பின்ன? எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு குழந்தை பிறக்க போகுது. சந்தோஷமா இருக்காதா? ஆமா. இங்க பாரு, இனிமே நீ நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டு வேலை எதையும் செய்யக்கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டாக்டர் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. டாக்டர் சொல்லலன்னா என்ன, நான் சொல்றேன்ல. ஓஹோ, போற போக்க பார்த்தா நீங்களே டாக்டர் ஆயிடுவீங்க போல. ஆனா போச்சு, அதனாலதான் சொல்றேன். இனிமேல் நானே பாத்திரம் கழிக்கிறேன், துணி துவைச்சுக்கிறேன். நீ மகாராணி கணக்கா சும்மா இருந்தாலே போதும். பார்க்க தானே போறேன். பாரு. ஏங்க, என்னாச்சு பாருங்க.